வணக்கம் நண்பர்களே. திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன் ஃப்ரம் நவீல் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவோட பிரியாம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் முகப்புரைன்னு சொல்லுவாங்க. இதை யார் யார் என்னென்னலாம் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது என்ன எல்லாமே இன்னைக்கு கிளாஸ் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி இயர் பாலிட்டியில் வந்து குரூப் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 as well as மற்ற எக்ஸாம்ஸ்லையும் பாலிட்டியில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் கொடுத்தா, செகண்ட் ப்ரியாரிட்டி யூனிட் 8, தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்தியன் பாலிட்டி தான் வரும். இது வந்து குரூப் 1க்கு மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம்ஸ் எடுத்துக்கினாலும் பார்த்தீங்கன்னா பாலிட்டியோட வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் பாலிட்டியோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்தியன் பிரியாம்பிள வந்து ஒரு கதையா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். இப்போ இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கு. 1947 இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா வந்து ஒரு புதுசா பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் புதுசா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்து கல்ச்சர், ஆஸ் பர் த இந்து கல்ச்சர், மோஸ்ட் ஆஃப் த இந்து கல்ச்சர்ல வந்து ஜாதகம் எழுதுவாங்க. இது இந்தியா ஃபுல்லாவே பொருந்தும். ஆரோஸ்கோப் எழுதுவாங்க. ஸோ இந்தியா வந்து புதுசாக பிறந்த குழந்தை, அதுக்கு ஆரோஸ்கோப் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆரோஸ்கோப்பில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஒரு குழந்தை, புதுசாக பிறந்த குழந்தையோட அப்பா அம்மா யார், ஃபாதர் அண்ட் மதர், அப்பா அம்மா யார், அதுதான் சோர்ஸ் ஆஃப் த சைல்டு. அதுக்கப்புறம் எந்த தேதியில எந்த பிளேஸ்ல எந்த டைம்ல அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி அந்த பர்டிகுலர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட நேச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிறந்த குழந்தை வந்து ஹீரோவா இருக்குமா, இல்ல வில்லனா இருக்குமா, இல்ல காமெடியனா இருக்குமா? புதுசா பிறந்த குழந்தை வந்து ஹீரோவா வருமா பின்னாடி, இல்ல அதோட குணாதிசயம் வந்து காமெடியனா இருக்குமா, இல்ல வில்லனா இருக்குமா, டெரிஃபிக்கா இருப்பாங்களா? இந்த மாதிரி குணாதிசயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட அப்ஜெக்டிவை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ்னா என்னன்னா, என்னவா ஆக போகுது, அந்த பிறந்த குழந்தை வந்து என்னவா ஆக போறா, இல்ல என்னவா ஆக போறா. எக்ஸாம்பிள், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா, இல்ல கவர்மெண்ட் சர்வெண்டா, இல்ல பொலிட்டீஷியனா, இல்ல ஆக்டரா, என்னவா ஆக போறான்றதுதான் அப்ஜெக்டிவ். இந்த ஜாதகத்தை அப்படியே இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு நீங்க பொறுத்துனீங்கன்னா அதுதான் உங்களோட இந்தியன் பிரியாம்பிள். அதனாலதான் இந்தியன் பிரியாம்பிள ஆரோஸ்கோப்புன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் திங்கர் வந்து நேம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்களேன், இந்தியாவோட ஹிந்து ஜாதகத்தை அப்படியே இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட இந்தியன் பிரியாம்பிள். ஸோ சோர்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்னா அதுதான் பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்ஸை தான் பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எப்படி சோர்ஸோ, அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் பிரியாம்பிளும் எதை சோர்ஸா வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னா, மக்களாகிய நாம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷனை ரெஃபரன்ஸா வச்சுதான் அந்த பிரியாம்பிளை கொண்டு வந்திருப்போம். அவங்க கான்ஸ்டிடியூஷன்லயும் பிரியாம்பிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை வச்சுதான் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வந்திருப்போம். வி த பீப்புள் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதே மாதிரி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள் ஆகிய நாம் அப்படின்றது தான் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி பிரியாம்பிள். முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு ஆரோஸ்கோப்ல ஜாதகத்துல அந்த பிறந்த குழந்தையோட குணாதிசயம் எப்படி இருக்கும், நேச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஜாதகத்துல. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட நேச்சர் பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேச்சர் ஆஃப் த ஸ்டேட், நேச்சர் ஆஃப் இந்தியா, அரசின் இயல்புகள், சாவரன், சோஷலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி அஞ்சு அப்ஜெக்டிவ்ஸை தான், 5 காம்பனன்ட்ஸை தான் நேச்சரா ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு ஆட்சி. இந்த 5 தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதோட நேச்சரை, குணாதிசயங்களை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அப்ஜெக்டிவ், என்னோட இந்தியா பின்னாடி வருங்காலத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி 1947 ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ்னா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், பிறந்த குழந்தை என்னவா ஆக போறாங்க, ஒரு அரசு அதிகாரியா, இல்ல அரசியல்வாதியா, இல்ல ஆக்டரா, இல்ல ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா, என்னவா ஆக போறாங்கன்றதோட
விஷன் தான் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு குழந்தைக்கு குணாதிசயம் இருக்கிற மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்னென்னலாம் இருக்கும்னா 4 காம்பனண்ட். ஒன்று வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, தென் ஃபிளாட்டனிட்டி. ஸோ நீதி, சமூக நீதி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், இந்த 4 தான் அப்ஜெக்டிவ்ஸா கொடுத்துருப்பாங்க இந்தியன் ப்ரியாம்பிள்ல. அதே மாதிரி பிறந்த தேதி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஆரோஸ்கோப்ல, அதான் உங்களோட 26th நவம்பர் 26th நவம்பர் ஆஃப் 1949. 26th நவம்பர் ஆஃப் 1949. இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் உங்களோட ப்ரியாம்பிளுக்கு. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கதையா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஆரோஸ்கோப் ரைட்டர், ஒரு குழந்தைக்கு ஆரோஸ்கோப் ரைட்டர், ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்தியன் ப்ரியாம்பிளுக்கு ஹாரோஸ்கோப் ரைட்டர் யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. இந்திய இந்திய அரசியலமைப்போட நிர்ணய மன்றம். இவங்க தான் ஆக்சுவலா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதியிருப்பாங்க. இவங்க தான் இந்தியாவோட ஹாரோஸ்கோப் ரைட்டர். ஸோ ஒன்ஸ் அகெயின் பிரீஃப், இந்த ப்ரியாம்பிள் எங்கேருந்து எடுத்து வந்திருப்போம் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்திருப்போம். இந்தியன் ப்ரியாம்பிளை எங்கே ரெஃபரன்ஸாக வச்சு கொண்டு வந்திருப்போம்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூவ்டு பை ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வந்திருப்பாங்க 1946ல. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் ஆன இனிஷியல் டேஸ்லயே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தீர்மானத்தோட ரெஃபரன்ஸை வச்சுதான் பிரியாம்பிளை கடைசியா கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது தமிழ் வெர்ஷன், உங்களோட பிரியாம்பிளோட தமிழ் வெர்ஷன். இது உங்களோட இங்கிலீஷ் வெர்ஷன். ஸோ இப்போ ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ப்ரியாம்பிளை, ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு வாட்டி எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1976ல. இது வந்து 1950ல ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்தப்போ இருந்த ப்ரியாம்பிள், ஒரிஜினல் ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950ல. ஸோ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது சட்ட சீர்திருத்தம் கீழே 1976ல இந்திரா காந்தி வந்து 3 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரே வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் 3 வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன 3 வார்த்தைனா சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இதுல யூனிட்டி மட்டும்தான் இருக்கும், அதுல இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடுன்ற வார்த்தையும் சேர்த்து இருப்பாங்க. சோஷியலிஸ்டிக், செக்யூலர் இந்த வார்த்தையெல்லாம் ஏன் சேர்த்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. பட் இப்போதைக்கு அந்த கதையெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா சோவியத் யூனியன் கூட நல்ல க்ளோஸ்ல இருந்திருப்பாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் சோவியத் செக்யூலர், சோஷியலிஸ்டிக், செக்யூலர் இந்த மாதிரி சில ரெஃபரன்சஸ்லாம் அவங்க தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்சஸ் பேஸ் பண்ணி தான் சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் சொல்லி 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க. எதையுமே ரிமூவ் பண்ணல. கான்ஸ்டியூஷன் வந்து இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தையை கூட பிரியாம்பிள்ல ரிமூவ் பண்ணல, 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல மட்டும் 2022, 23, 24ல மட்டும், இந்த 3 வருஷத்துல மட்டும் 11 வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டும் இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணியே 11 டைம்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் கண்டென்ட் ஃபார் யுவர் டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்போ அப்படின்னா 1976ல 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது சட்ட சீர்திருத்தம். 3 வார்த்தை சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. சமதர்மம், செக்யூலருக்கு வந்து மதச்சார்பற்ற நாடு, அதே மாதிரி ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. 3 இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ இந்த பிரியாம்பிள் முகப்புரைன்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். பெருபாரி யூனியன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்லாம் ரொம்ப முக்கியம். உங்களோட மேட்ச் த ஃபாலோயிங் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலேயே ப்ரிலிம்ஸ்ல மேட்ச் த ஃபாலோயிங் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ முகப்புரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல. இது ஃபர்ஸ்ட் கேஸ். இதே சுப்ரீம் கோர்ட் வந்து கேசவனந்த பாரதி கேஸ் 1973, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி ஒரு கோட்பாடை கொண்டு வந்த ஒரு கேஸ் தான் இந்த கேஸ் வந்த பாரதி கேஸ். இதுல அதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அஸ் வெல் இதுல இருக்கிற நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால வந்து சில கீவேர்ட்ஸை நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம், இந்த கேஸ் ரொம்ப முக்கியம். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், முகப்புரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கேஸ்னு அந்த பாரதி கேஸ். அதே ஜட்மெண்ட் தான் எல்ஐசி கேஸ்லயும், இது 1995ல வந்த கேஸ். இதுலயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் an இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கேஸ்னு வந்த பாரதி கேஸ்ல என்ன சொன்னாங்களோ அதே தான் இங்க திரும்ப என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. முகப்புரை வந்து அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கேசநந்த பாரதி ஜட்மெண்ட்ல சொன்னதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் கேஸ், பெர்பாரி யூனியன் கேஸ், கேசநந்த பாரதி கேஸ், மூணாவது வந்து எல்ஐசி கேஸ். ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 ரொம்ப முக்கியமோ, இந்த இந்த லீடர்ஸ் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பார்னா, சோ லாங் ட்ரீம் சோ லாங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பிரியாம்பிள் வந்து இந்திய அரசியலமைப்போட நீண்ட கால கனவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கே முன்ஷி இவர் தான் இந்தியன் பிரியாம்பிள் ஆரோஸ்கோப்னு சொல்லியிருப்பாங்க. இதை 2 வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்லயே 2 டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியன் பிரியாம்பிள யார் ஆரோஸ்கோப்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஜாதகம் யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கே முன்ஷி. அதே மாதிரி பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கேவா இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, மோஸ்ட் ப்ரிஷியஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு வந்து பிரியாம்பிள் வந்து இந்திய அரசியலமைப்போட ஆன்மான்னு சொல்லியிருப்பார். கீ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஜுவல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், யார்ட் ஸ்டிக், இது வந்து பிரியாம்பிள் வந்து அளவுகோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்போட அளவுகோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வரைக்கும் நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கீ நோட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பிள் வந்து முக்கியமா குறிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதையும் ஒரு வாட்டி கேள்வியா கேட்டிருக்காங்க. பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தோட சிறப்பு நீதியரசர் இடாயுல்லா, இடாயுல்லா என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரியாம்பிள் இஸ் a soul of இந்தியன் கான்ஸ்டியூஷன். முன்னாடி இங்க சொல்லியிருந்தார் இல்லையா, அதே தான் இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருப்பார். இந்த பார்ட்டே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி என்ஏ பால்கிவாலா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த பார்ட்டும் ரொம்ப முக்கியம். யார் வந்து இந்தியன் பிரியாம்பிள் ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க, யார் ஆரோஸ்கோப்னு சொன்னாங்கன்றத ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, இந்த வார்த்தைகளெல்லாம் எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த இந்த வார்த்தையெல்லாம் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரெஞ்சு புரட்சியிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த வார்த்தையை. இந்த பிளாட்டினிட்டின்ற வார்த்தையை வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸை வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்தெந்த கீவேர்ட்ஸ் எந்த புரட்சி மூலமா இந்தியன் பிரியாம்பிள்ல கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்போ கேள்வி ஒரு கொஸ்டின்ஸா பார்த்துடலாம். ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் கால்ட் அஸ் அன், இது ஒரு பார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஸோ இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்னா 11 வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த இந்த அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் வந்துச்சு? 1976. எத்தனை கீவேர்ட்ஸ்? 3 கீவேர்ட்ஸ். இந்த இந்த 3 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வச்சு 11 டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023ல ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல the word secularism was added into the preamble by the 42nd Constitutional Amendment Act of year. இங்க வந்து வருஷம் கேட்டிருக்காங்க. இது 2023 ரீசெண்டா போன வருஷம் கேட்ட கொஸ்டின். அதே கொஸ்டின் எப்படி கம்பைன்டு லைப்ரரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க. the word secularism, secular and socialistic was introduced in the preamble. இங்க அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 11 வாட்டி அந்த 3 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வச்சு 11 வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஒன்ஸ் அகெயின் 2022ல குரூப் 4ல கேட்டது. இந்த 1976ல எந்தெந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப்
ஆஃப் த நேஷன், 3 வார்த்தை. அதே 2023ல அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் பாருங்க. ஸோ இதுல இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க, 3 வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வார்த்தையில எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோசியலிஸ்டிக் ஆட் பண்ணாங்க, செக்யூலர் ஆட் பண்ணாங்க, இன்டெகிரிட்டி ஆட் பண்ணாங்க, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ன்றது முன்னாடியே இருந்துச்சு. ஸோ இன்கரெக்ட்னா இதுதான் ஆன்சர் வந்து சி. ஒன்ஸ் அகெயின் 2022 சைக்காலஜிஸ்ட் எக்ஸாம்ல பாருங்க, அதே தான் எந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த டேர்ம். ஸோ சோஷியலிசம் இந்த இந்த வார்த்தை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் த வேர்ட் செக்யூலர் ஆடட் டு த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஒன்ஸ் அகெயின் அதே தான் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது 2021ல அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் எக்ஸாம்ல கேட்டது. ஒன்ஸ் அகெயின் அதே கொஸ்டின் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து 2022ல குரூப் 7A கேட்ட கொஸ்டின். எவ்வளவு வாட்டி திரும்ப திரும்ப ஒரே கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, இந்த இந்த ஒரே ஃபேக்சுவல் கண்டென்ட். 2022 கெமிஸ்ட் எக்ஸாம். ஒன்ஸ் அகெயின் 2022 கெமிஸ்ட் எக்ஸாம்ல இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க. 6th பேராகிராஃபை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஏன்னா சோஷியலிஸ்டிக் செக்யூலர் இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க, இன்டெகிரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. பட் 6th பேராகிராஃப்ல பிரியாம்பல்ல 6th பேராகிராஃப்ல எங்க வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து இன்டெகிரிட்டி. ஸோ ஒன்ஸ் அகெயின் த சேம் கண்டென்ட் 2022 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் எக்ஸாம். இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் இதுதான். ரிப்பீட்டடா 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே கண்டென்ட்டை யூஸ் பண்ணி, 3 ஃபேக்சுவல் கண்டென்ட் யூஸ் பண்ணி. சேம் கொஸ்டின் சேம் இயர் கேட்டிருக்காங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃபிளாட்டர்னிட்டி. இந்த ஸ்லோகன்ஸ், இந்த தத்துவம் வந்து இந்த முழக்கங்கள் எங்கிருந்து எடுத்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன், முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ இதோட ஆர்டர் முன்னாடி நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் இல்லையா, குணாதிசயம். ஸோ சாவரன், சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். நீங்க ஈவன் நீங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சாவரன் தான் ஃபர்ஸ்ட் வரும், இறையாண்மை தான் ஃபர்ஸ்ட் வரும்னு தெரிஞ்சாலே இந்த நீங்க அந்த ஆர்டர் கெஸ் பண்ணீங்கனாலே போதும். 3 எங்கெங்கெல்லாம் வருதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3 வருது. ஸோ இந்த பிஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஏ, சி அண்ட் டில மட்டும்தான் உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட் சாவரன், செக்யூலர், சாவரன், தென் சோஷியலிஸ்டிக். சாவரன் நெக்ஸ்ட் கீவேர்டு வந்து சோஷியலிஸ்டிக். ஸோ தென் செக்யூலர். இந்த ஆர்டர்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் 2023 வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம். முன்னாடி பார்த்த மாதிரி எதை ஒப்பிட்டு எதை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னா அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல மட்டும் 21 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதுல 11 கொஸ்டின்ஸ் வந்து அந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பேஸ் பண்ணி வந்துருச்சு. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ முக்கியமான குறிப்பு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாருன்னா ஏர்னஸ்ட் பார்க்கர் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை அவங்க தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரியாம்பல கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஏர்னஸ்ட் பார்க்கர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப், ஜாதகம் சொல்லி யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கே முன்ஷி. முன்னாடியே மென்ஷன் பண்ணது தான். இதுல சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. பிஆர் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு அப்படின்ற மாதிரி. கே முன்ஷி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்லயே 2 வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. யார் வந்து பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்னு மென்ஷன் பண்ணது பிரியாம்பல் அப்படின்ட்டு. தென் 2023ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கொஸ்டின் பாருங்க. ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது யார் ஐடி கார்டுன்னு சொன்னாங்க? இதே முன்னாடி நம்ம பார்த்தோம், பல்கிவாலா தான் வந்து ஐடி கார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்திய அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி இவர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் கே முன்ஷி 4 வந்து 1 வரணும். ஈவன் நீங்க மற்றதை கூட உங்களுக்கு மற்றது தெரியலனா கூட இந்த 4 நீங்க மேட்ச் பண்ணீங்கனாலே போதும். 1 ஏ வந்து 4 ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு, மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கா வந்துச்சுன்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் கொஸ்டின்ஸை மற்றதை கம்பேர் பண்றப்போ. இதெல்லாம் எலிமினேட் பண்ணியே போட்டுடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் இப்போ 1 2 3ன்னு சொல்லி 1 and 2 3 and 4 கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி காம்பினேஷன் டைப்ஸும் இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் வந்துச்சுன்னா ஈஸியா எலிமினேட் பண்ணி உங்களோட ஆப்ஷன்ஸ் போட்டுற முடியும். 2023ல இருந்து மோஸ்ட்லி 2023ல இருந்து முக்காவாசி கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேட்டர்ல தான் கேள்வி கேட்கிறாங்க.
ஸோ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் யார் சொன்னாங்கன்னா கே முன்ஷி. அதே மாதிரி கீ நோட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருப்பாங்கன்னா, கீ நோட் அப்படின்னா முக்கியமான குறிப்பு இப்பதான் பார்த்தோம், ஏர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருப்பாங்க, ரெண்டாவது ஆப்ஷன். நெக்ஸ்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. ஸோ பாரவ் இவர் தான் சோல்னு சொல்லியிருப்பார். லாயர்ஸ் பாரடைஸ்ன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஐவனோர் ஜென்னிங்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இதை ஆக்சுவலா நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணல. இந்த மாதிரி கொஷின்ஸ் மூலமாவும் சில கண்டென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எவ்வளவு சால்வ் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு இப்போ குரூப் 4ல 75 கொஷின் ஜிஎஸ், அதே மாதிரி குரூப் 1ல வந்து 175 கொஷின் ஜிஎஸ். இதுல நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜிஎஸ்ல. பாலிட்டியா இருக்கட்டும், ஜியோகிரபியா இருக்கட்டும், எக்கனாமியா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்க சால்வ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இந்த 75ல மோர் தென் 45 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி 175ல மோர் தென் 140 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ இதுல ஒன்ஸ் அகைன் அதே தான், ஜவஹர்லால் நேரு கால் இட் அஸ் அன் ஐடி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஐடி கார்டுன்னு சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு கிடையாது. ஏன்னா ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி ஒரு டேர்மை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க பிரியாம்பிளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எவையெல்லாம் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ராங்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷன் மட்டும்தான் வரும், ஒன்னு ஏ வரும் இல்லைன்னா பி வரும். ஏன்னா மீதி எல்லாம் இந்த ஆப்ஷன் ராங், இது கண்டிப்பா 1 இருக்கணும், அதனால எலிமினேட் பண்ணியிருக்கேன். அதை தான் முன்னாடியே சொன்னேன், மேட்ச் த ஃபாலோயிங்கோ ஆர் இந்த மாதிரி காம்பினேஷன் டைப் வந்துச்சுன்னா ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்ஸ் போட்டுடலாம். கொஸ்டினை பார்த்து பயப்படாதீங்க. இட் ரிவீல்ஸ் த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இதுவும் கரெக்ட். நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டும் கரெக்ட், அஸ் வெல் அஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து 1 ஒன்லி. ஏன்னா 2 கரெக்ட், ராங் கிடையாது, 2 கரெக்ட், அதனால இந்த ஆப்ஷன் வராது. ஆன்சர் 1 ஒன்லி. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம், அது வந்து பேஸ்ட் அப்பான் த அசெஷன் ரீசன் கொஸ்டின். ஸோ அசெஷன் வந்து ப்ரிஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் த பிரியாம்பிள். இதை வந்து ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லலாம், as well as ஐடி கார்டுன்னு சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான். ஸோ அக்கார்டிங் டு இட், இந்தியா இஸ் அ சாவரன் சோஷியலிஸ்டிக் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இதே ஆர்டர்ல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ போத் ஆர் ரைட். ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. இது வந்து 2023ல அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல கேட்ட கொஸ்டின். அண்ட் இது மாதிரி இதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்கும், குரூப் 1, குரூப் 2 ஆர் குரூப் 4 ஆர் அதர் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இதுல லாஸ்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வச்சு முடிச்சிடுறேன் கிளாஸஸ் உங்களுக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு கீழே முகப்புரைய ஒரு பகுதியா கருத வேணும்னு சொல்லி எதுக்கு கீழே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் தான் கேஸான வந்த பாரதி கேஸ். ஏன்னா பெர்பார் யூனியன் கேஸ் கிடையாது. இந்த எஸ்ஆர் பொம்மாயி கேஸ், கோலக்நாத் கேஸ்லாம் உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கீழே வரும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. கேஸ்னா இந்த பாரதி கேஸ் அண்ட் எல்ஐசி கேஸ் ஆஃப் 1995. இது 2 கேஸ்ல தான் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் டாபிக்ஸ் இனிமேல நவீன ஐஏஎஸ் அகாடமியில ஷேர் பண்ண போறோம். கைண்ட்லி ஷேர் தீஸ் வீடியோஸ், சப்போர்ட் தீஸ் வீடியோஸ். அண்ட் ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த டாப்பிக்கை பர்டிகுலரா நாங்க உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச்.